நாங்கள் தான் வெற்றி பெறப் போகின்றோம், எங்களுக்கு நீங்கள் வாக்களிக்காவிட்டால் நீங்கள் எங்களுடன் பங்களிக்கவில்லை என்ற ஒரு நிலையை உணர்ந்து கொள்ளுங்கள், இது உங்களுக்கு ஆபத்தானது என்ற மாதிரியாக பேசுகிறேன். அதே மாதிரியான ஒரு பங்கு இவர்களுக்கும் இருக்கிறது. ஏனென்றால் தமிழர்கள் ஒருங்கிணைந்து தேசியமாக சிந்தித்து விட்டால் தமக்கு இருக்க இடம் இல்லாமல் போய்விடும் என்பது அவர்களின் வாதம். எல்லா முயற்சிகளிலும் பலமும் இருக்கிறது, பலவீனம் இருக்கின்றது. அதை நாங்கள் ஒரு முயற்சியை பலத்தை முன்னெடுத்து அதை பலமானதாக மாற்றிக்கொண்டுதான் பிறகு அதில் இருக்கின்ற பலவீனங்களை களைய வேண்டுமே தவிர பலவீனங்களை நாங்கள் முன்னுக்கு கொண்டு வந்து அந்த பின்னணியிலே நாங்கள் பலத்தை உடைக்கக்கூடாது. பலமாக தமிழர்கள் ஒரு அதிகாரம் மிக்க சக்தி என்பதை நாங்கள் காட்டுவோமாக இருந்தால் ஆதரவு கரங்கள் நிறைய வரும். அப்ப அதனை பயன்படுத்துவதற்கு நாங்கள் எங்கள் ராஜதந்திரத்தை பயன்படுத்துவது சிறந்ததாக இருக்கு. சிங்கள அரசாங்கத்தினுடைய பொருளாதார ஆலோசகராக மீளவும் கட்டமைக்கப்படுவாராக இருந்தால் இந்த 2 தமிழர்களுடைய பகுதியில் சர்வதேச சந்தப்படுத்தலுக்குள் தள்ளப்பட்டு தமிழர்கள் மீண்டு எழ முடியாதவாறு சிங்கள குடியேற்றத்துக்கு உள்ளாக்கப்படும் என்பது வெளிப்படையான ஒன்றாக இருக்கின்றது. முந்தித்தான் காலனித்துவம் என்ற போர்வையில் அவர்கள் நேரடியாக படைகளை கொண்டு வந்து இறக்கி ஆட்சியை செய்தார்கள். இப்போ அப்படி இல்லை. காலனித்துவம் என்றால் அங்கிருக்கிற தூதரகங்கள், அனைத்துலக நாணய நிதியம், ட்விட்டர், பேஸ்புக், இதுகள் தான் அந்த பணியை இப்போது ஸ்திரம்பட செய்து கொண்டிருக்கிறார். அனைத்துலக உயிரோடை தமிழ் ILC தமிழ் உயிரோடை தமிழில் அன்பர்களே, இலக்கின் சிந்தனை வாராந்த இலக்கு இணைய இதழில் பிரசுரிக்கப்படும் ஆசிரியர் தலையங்கம் அதனுடைய விளக்கத்தை உயிரோடை தமிழ் உறவுகள் ILC தமிழ் உறவுகளுக்கு எடுத்து வரும் நிகழ்ச்சியாக இலக்கின் சிந்தனை அமைகின்றது. அந்த நிகழ்ச்சியில் எங்களோடு தமிழ் அறிஞர் மூத்தாய்வாளர் ஃபெட்டிமார் மாஸ்டர் அவர்களும் பொறியியல் ஆய்வாளர் அரசு அவர்களும் இணைந்து விளக்கத்தை தரும் நிகழ்ச்சியாக இலக்கின் சிந்தனை இடம்பெறுகின்றது. ஒவ்வொரு சனி பிரித்தானிய நேரம் 8 மணி பிரதான செய்திகளை தொடர்ந்து இடம்பெறுகின்றது. கலையத்தில் எங்களோடு தமிழ் அறிஞர் மூத்த ஆய்வாளர் ஃபெட்டிமார் மாஸ்டர் அவர்கள் இணைந்திருக்கின்றார், பொறியியல் ஆய்வாளர் இணைந்திருக்கின்றார். வணக்கம் மாஸ்டர். வணக்கம் தனஞானி. வணக்கம் அருஸ். வணக்கம் அரசு அவர்களே. வணக்கம் தனஞானி. வணக்கம் மாஸ்டர். இன்றைய ஆசிரியர் தலையங்கம் ஈழத்தமிழர் இறைமை மீள் உறுதிக்காக நில மக்கள் ஒருமைப்பாட்டுக்கான பொது வேட்பாளருக்கான வாக்கு நமக்கு நாமையே அளிக்கும் வாக்குப்பலம் என்பதுதான் இன்றைய ஆசிரியர் தலையங்கம். மாஸ்டர், நமக்கு நாமே ஏன் அப்படி வாக்களிக்க வேண்டும், அதனுடைய முக்கியத்துவம் என்ன? நல்லதொரு சிந்தனைக்குரிய கேள்வியுடன் இன்றைய கலந்துரையாடலை தொடங்குகின்றோம். அதாவது ஈழத்தமிழர் இறைமை மீளுறுதி படுத்தப்பட வேண்டும் என்பதுதான் ஈழத்தமிழருடைய தேசிய பிரச்சனை என்பது. இது நிலம் சார்ந்தது, நிலம் ஒருமைப்பாடுடைய என்பதை காட்ட வேண்டும். மக்கள் சார்ந்தது, மக்கள் ஒருமைப்பாடுடைய என்பதை காட்ட வேண்டும். அப்படி நிலமும் மக்களும் ஒருமைப்பாடுடையதாக இருக்கின்ற பொழுதுதான் அந்த தாயகம் தேசியம் தன்னாட்சி என்ற அடிப்படையில் அந்த இறைமை செயல்பாட்டு நிலைக்கு பெறும். அந்த வகையில இந்த பொது வேட்பாளர் இதை நிறுத்தி ஸ்ரீலங்காவுக்கான 9வது அரசு தலைவர் தேர்தலை ஒரு தமிழ் மக்களுடைய தன்னாட்சி உள்ள ஒரு தேர்தல் முறைக்குத்தான் நாங்கள் செயற்பட வேண்டும் என்பதை வெளிப்படுத்துகின்ற ஒரு ஜனநாயக களமாக மாற்றியிருக்கின்றார்கள். இந்த ஜனநாயக களத்தில் நாமே நமக்கு வாக்களித்தல் என்பது எங்களுடைய எதிர்காலத்தை நாங்களே நிர்ணயிக்கக்கூடிய அந்த தன்மை ஒவ்வொரு தமிழருக்கும் உண்டு. இதுதான் தேசிய தலைவருடைய மிக முக்கியமான ஒரு செய்தி. அதாவது ஒவ்வொரு தமிழ் மகனுக்கும் அவன் தான் வாழ்கின்ற மண்ணையும் தன்னோடு வாழ்கின்ற மக்களையும் பாதுகாப்பதற்குரிய அமைதியான வாழ்வுக்குள் வைத்திருப்பதற்குரிய வளர்ச்சிகளை ஏற்படுத்துவதற்குரிய ஆற்றலை கொண்டிருக்கின்றான். அவை ஒவ்வொருவரும் அவரவர்கள் அதனை சரியான முறையில் செயற்படுத்துவார்களாக இருந்தால் தேசமாக அவர்கள் எழும்புவார்கள். தேசமாக எழுகின்ற பொழுது அங்கு கட்சி நிலையோ அல்லது மொழி நிலையோ மத நிலையோ அல்லது சாதிய நிலையோ பிரேச நிலையோ எதுவுமே வராது. நாங்கள் ஒரே மக்கள், இந்த மண்ணினுடைய சொந்தக்காரர், இந்த மண்ணிலே வாழ்வதற்கான உரிமை கொண்டவர்கள், இந்த மண்ணை பயன்படுத்தி இந்த கடலை பயன்படுத்தி எங்களுக்கான எதிர்காலத்தை நிர்ணயிக்கக்கூடிய பிரிக்க முடியாத உரிமை கொண்டவர்கள் என்ற அடிப்படையிலே பார்க்கின்ற பொழுது
அத்தகைய தன்மையை கொண்ட ஒரு வேட்பாளருக்கு வாக்களிக்கின்ற பொழுதுதான் மக்களுடைய உண்மைத்தன்மையை வெளிப்படுத்துவதாக அந்த வேட்பாளர் ஆகிறார். வேட்பாளர் என்று தேர்தலில் வருகின்ற பொழுது மக்களை பிரதிநிதித்துவப்படுத்துகிற ஒருவர், பிரதிநிதித்துவ ஜனநாயகத்திலே இணைகின்றதற்கான ஒரு முயற்சி. அதில் மக்களுடைய எண்ணத்தை, மக்களுடைய விருப்பை, மக்களுடைய தேவைகளை அந்த மண்ணினுடைய அந்த கடலினுடைய உரிமையுடன் வெளிப்படுத்தக்கூடியவர்களாக இருப்பவர்கள் வேட்பாளர் அமைய வேண்டும். ஆகவே இப்பொழுது அப்படியான ஒன்று இல்லை. இப்பொழுது 1978ஆம் ஆண்டு கொண்டுவரப்பட்ட ஸ்ரீலங்காவினுடைய குடியரசு அரசியலமைப்பின் படி நிறைவேற்ற அதிகாரமுள்ள ஜனாதிபதி சிங்கள நாடு, சிங்கள இனம், பௌத்த ஆகம சட்ட வாழ்வு, இதுவே அந்த மண்ணினுடைய தலைமைத்துவ நெறியாக முன்னெடுக்கிறார்கள். மற்றவர்கள் சமூகமாக வாழ்கின்றீர்கள், நீங்கள் இந்த முறைமைக்குள் ஏற்றுக்கொண்டு வாழ்பவர்களா இருந்தால் உங்களுக்கான நாளாந்த வாழ்வை நீங்கள் வாழலாம். இதுதான் இப்பொழுது அனுரகுமார திசுநாயக்க நேற்றைய தினத்தில் ஜாழ்ப்பாணத்தில் வீரசிங்க மண்டபத்தில் பேசுகின்ற பொழுது ஒரு விதமான அதிகார துணையுடன், நாங்கள் தான் வெற்றி பெறப் போகின்றோம், எங்களுக்கு நீங்கள் வாக்களிக்காவிட்டால் நீங்கள் எங்களுடன் பங்களிக்கவில்லை என்ற ஒரு நிலையை உணர்ந்து கொள்ளுங்கள், இது உங்களுக்கு ஆபத்தானது என்ற மாதிரியாக பேசுகிறேன். அதாவது அச்சப்படுத்தி, வார்த்தையால் அச்சப்படுத்தி, நாங்கள் ஆட்சிக்கு வருகின்ற பொழுது உங்கள் பகுதியில் இருக்கின்ற வாக்குகள் குறைவாக அமையமாக இருந்தால் உங்கள் பகுதிகளுக்கு ஆபத்துன்றதை கூறுகின்றார். உண்மையிலே தேர்தல் சட்ட முறைமைக்கு எதிரானது. இந்த மாதிரியாக ஒரு மக்களை அச்சப்படுத்தக்கூடிய முறையில் பேசக்கூடாது. ஆனால் அவரோ தூரத்துக்கு அவர் பேசுகின்றார் என்றால் அவர் சிங்கள பகுதியில் என்று கூறினார். அதாவது நாங்கள் இராணுவத்தை எந்த வகையிலும் தண்டிக்க மாட்டோம் என்று அவர்கள் எங்களுக்காக போராடியவர்கள், எங்களுடையவர்கள், அவர்கள் அங்கு தண்டிக்க மாட்டோம் என்று கூறினார். ஆனால் யாழ்ப்பாணத்தில் அந்த நிலையை மாற்றி என்ன கூறுகின்றார், நான் போரில் குற்றவாளிகளை அடையாளம் காட்டுதான் என்னுடைய பணி, தண்டிப்பது நீதிமன்றத்தினுடைய பணி, நீதிமன்றத்துக்குரிய அதன்னு சொல்லி அந்த நிலைமையை சமாளித்துக் கொண்டு போகின்றார். ஆனால் அவருடைய பேச்சு, இந்த பொது வேட்பாளருடைய நியமனம் என்பது சிங்கள மக்களுக்கு வாக்களிக்க வேண்டும் என்கின்ற தவறான மக்களுடைய தமிழ் மக்களுடைய கருத்தை மாற்றி இருக்கின்றது என்பது அவருக்கு அச்சத்தை கொடுக்கின்றது. தங்களுடைய வாக்கள் சிதறப்பு என்ற அச்சத்துக்குள் சஜித் பிரேமதாச ஈடுபட்ட காரணத்தினால்தான் அவர் சுதந்திரனை கட்டிப்பிடிக்கிறார். சுதந்திரனும் சாணக்கியனுமா சேர்ந்து ஏதோ தாங்கள் தான் தமிழினத்தினுடைய வழிகாட்டிகள், இவர் திசைகாட்டி என்று சொன்னால் இவர் திசைகாட்டி என்று நிற்கிறார் அனுரகுமார, அவர்கள் நாங்கள் தான் வழிகாட்டிகள் என்று நாங்கள் சொன்னால் தமிழ்நாடு சொன்னதுக்கு சரி. இவ்விதமாக தேசிய தலைவர் கூட இந்த மாபெரும் விடுதலை போராட்டத்தை நடத்தி கொண்ட நேரத்தில் கூட ஒரு நிமிடத்தில் கூட அவர் மக்களுடையது போராட்டம் என்று சொல்லிக் கொண்டிருந்ததை தவிர, மக்களுடையது மண் சொல்லிக் கொண்டிருந்ததை தவிர தன்னுடையது அந்த போராட்டம் என்று கூட அவர் சொன்னது கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் அரசியல் நாகரிகத்துக்குள் வந்த மண்ணில் நின்று கொண்டு இவர்கள் நான் சொன்னால் மக்கள் செய்ய வேண்டும். சர்வாதிகாரத்தன்மை உள்ளதாக இந்த தேர்தல் முறையை மாறிவிட்டது. ரணிலும் குறைந்தவர் அல்ல, அவர் வங்குவாக்கி இதைத்தான் சொல்றது. அவர் சொல்றது என்றால், நான் தான் இந்த நாட்டையே மீட்டவன், நான் இல்லாவிட்ட நாடே இல்லை, என்னுடைய தோல்வி நாட்டினுடைய தோல்வி, அப்படியாக கூறுகின்றார். சஜித்தை பற்றி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, என்ற அவர் எதுவும் செய்ததும் இல்லை, செய்ய போவதும் இல்லை. அவர் செய்வதாக கதைப்பாரோடைய செய்ய மாட்டார் என்பது எல்லாருக்கும் தெரியும். அப்படினால் இந்த நிலையில இருக்கின்ற பொழுது இந்த அரசியல் ஆசிரியர் தலையங்கத்திலே என்னத்தை எழுதுகின்றோம் என்றால், இந்த ஈழத்தமிழர் இறைமை மீளுறுதிக்கான நில மக்கள் ஒருமைப்பாட்டை வெளிப்படுத்துவதுதான் பொது வேட்பாளருக்கான தன்மை. அதற்காகத்தான் எல்லோரும் கட்சி சார்பற்றவர்களாக எல்லா வேறுபாடுகளையும் மறந்து ஒரு பொது வேட்பாளர் கூடாக இவ்வளவு காலமும் தேர்தல் முறையில் புறக்கணிப்பதனூடாக மக்கள் தங்களுடைய விருப்பை வெளிப்படுத்தினார்கள். அதுவும் ஒரு ஜனநாயக முறைதான். ஆனால் அந்த புறக்கணிப்பில் நடந்த நேரத்தில் இதுவரை அதற்கான உரிய பலனதையும் பெற முடியாத நிலை இருக்கின்றது. அத்தகைய நிலையில் தேர்தலை எதிர்கொண்டு அந்த தேர்தலிலும் எங்களுடைய நிலை இதுதான் என்பதை காட்ட வேண்டும் என்கிற ஒரு கருத்துப்படத்தான் இந்த பொது வேட்பாளர் நிலைமை தோற்றிக்கப்பட்டது. ஆகவேதான் இன்னும் தேர்தலுக்கு 14 நாட்கள் மட்டும் இருக்கின்ற நிலையிலே இந்த நமக்கு நாமே வாக்களித்தல் என்பது எங்களுடைய தன்னாட்சி உரிமை, என்னுடைய மக்களினுடைய அரசியல் எதிர்காலத்தை நிர்ணயிக்கின்ற உரிமை என்னுடைய மக்களிடத்திலே இருக்கின்றது.
எங்களிடத்திலே இருக்கின்றது, எங்கள் ஓரிடத்திலும் இருக்கின்றது. நாங்கள் சரியான அந்த பங்களிப்பு செய்யுமா இருந்தால் தேசமாக நாங்கள் எழுகின்ற பொழுது தேசம் தன்னைத்தான் நிர்ணயித்துக் கொள்ளும். அந்த உண்மையை வெளிப்படுத்துவதற்காகத்தான் நாமே நமக்கு வாக்களித்திருந்ததன் மூலமாக விலகி இருந்து அது அவருடைய வேலை, இது இவருடைய வேலை. எங்களுடைய தமிழருடைய சமூகத்திலேயே ஒரு பொதுவான தன்மை இருக்கின்றது. ஆறாவது ஒருவர் சமூகம் சார்ந்த ஒரு முயற்சியை முன்னெடுத்தாலும் கூட அது அவருடையதாக கருதி கொண்டு ஏதோ அந்த முயற்சி வெற்றி பெற்றால் அவருக்கான போல் வந்தவுடன் ஆகவே அதை எப்படியாக நிறுத்துவதுன்னு சொல்லி எல்லாருமே கூடி நின்று கூத்தடைக்கின்ற ஒரு மரபைத்தான் கொண்டிருக்கின்றோம். அந்த தன்மையிலிருந்து விலத்த வேண்டும் என்பதற்காக இப்பொழுது பொலிகண்டியிலிருந்து பொத்துவில் வரை நேத்திரன் அவர்கள் தன்னுடைய தேர்தல் பரப்புரை பயணத்தை மக்களை ஒருங்கிணைக்கின்ற, நிலத்தை ஒருங்கிணைக்கின்ற ஒரு பயணமாக தொடங்கி இருக்கின்றார். ஆகவே ஒரு புதிய விழிப்புணர்வுக்கான, புதிய ஜனநாயக செயற்பாட்டுக்கான ஒரு தளமாக இது மாறி இருக்கின்றது. அதாவது அந்த இடத்தில் அவருடைய சங்கு சின்னத்தை இந்த எங்களுடைய மக்கள் ஒருமைப்பாட்டுக்கும் நில ஒன்றிப்புக்குமான ஒரு சங்கொலியாக விளங்குகிறது மட்டுமல்ல, அது நாங்கள் எங்களுடைய வாக்களிப்பின் மூலமாக உறுதிப்படுத்துவதன் மூலம் இதுதான் எங்களுடைய நிலை. எங்களை வடக்கு கிழக்கென்று பேசாதீர்கள், வடக்கென்றும் இல்லை கிழக்கென்றும் இல்லை, நாங்கள் தமிழர் தாயத்தை சேர்ந்தவர்கள், அவ்வளவுதான், நாங்கள் ஒரு மக்கள். அதே மாதிரி எங்களுக்குள் எந்த விதமான வேறுபாடுகளை, எந்த விதமான வேற்றுமைகளை ஏற்படுத்தி எங்களுக்குள்ளே தரம் பிரித்து விளையாடாதீர்கள். நாங்கள் ஒரே மக்கள், தமிழர் தாயத்தினுடைய தமிழீழ மக்கள். அந்த மக்கள் என்ற அந்த தன்மையுடன் நாங்கள் பங்கு பெற்றுவதற்கு நீங்கள் எங்களுடைய அதுதான் இந்த இலங்கையின் புதிய அரசியலமைப்பு ஈழத்தமிழ் மக்கள் இறைமையும் தன்னாட்சி உரிமையும் கொண்ட இனம் என்று ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற முதலாவது தீர்மானத்தின் மூலமாக இந்த பொது வேட்பாளருக்கான தேர்தல் கொள்கை திரட்டி வெளியிட்டிருக்கின்றது. அது உண்மையிலே இந்த ஆசிய தலையங்கத்திலே அவருடைய 10 தீர்மானங்களையும் குறிப்பிட்டு அதற்கான சிறிய குறிப்புகளையும் தர வேண்டியிருக்கின்றது என்ற அந்த தீர்மானத்தினுடைய வலிமைகளையும் அந்த தீர்மானத்தில் இருக்கக்கூடிய பலவீனங்களையும் கூட நாங்கள் சுட்டிக்காட்ட வேண்டிய தேவை இருக்கின்றது. என்றால் இந்த 21ஆம் தேதி மட்டும்தான் இந்த மக்கள் எல்லோரும் ஒருங்கிணைந்து ஒரு சின்னத்துக்கு, சங்க சின்னத்துக்கு வாக்களிப்பதன் மூலமாக எங்களுடைய மக்கள் இந்த அரசாங்கத்தையும், இந்த அரசாங்கத்தை தேர்தல் முறைகளையும், அதுவும் குறிப்பாக இந்த நிறைவேற்று அதிகாரமுள்ள ஜனாதிபதி முறை தேர்தல் என்பது 78ஆம் ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டு 82ஆம் ஆண்டிலே 1982ஆம் ஆண்டிலே முதன்முதல் நடத்தப்பட்ட பொழுது அதன் பின்னர் கண்ட இடத்தில் சுடவும் சுட்ட இடத்தில் எரிக்கவும் படைகளுக்கான அதிகாரங்கள் வழங்கப்பட்டன. எவரையும் காரணமின்றி கைது செய்து விசாரணையின்றி வைப்பதற்கான பயங்கரவாத தடை சட்டங்கள் கொண்டுவரப்பட்டன. இந்த நிறைவேற்று அதிகாரமுள்ள ஜனாதிபதி முறைமைதான் தமிழ் மக்களுடைய வாழ்வியல் உரிமையை கூட, அவருடைய உயிர் வாழும் உரிமை, உடைமைகளை வைத்திருக்கும் உரிமை, நாளாந்த வாழ்வை வாழும் உரிமை எல்லாவற்றையும் பறித்து அவர்களுக்கு இனங்காணக்கூடிய அச்சத்தை ஏற்படுத்தியது என்ற காரணத்தினால் இந்த முறைமையை எங்களுக்கு நாங்கள் ஏற்றுக்கொள்ளாத ஒன்று என்று காட்டுவதற்காக வாக்களிக்கின்றார்கள். ஆகவே இந்த முதலாவது செய்திதான் உலகத்துக்கு இந்த பொது வேட்பாளர் மூலமாக வெளிப்படுத்துகின்ற முக்கியமான செய்தி. அதன் பின்னர் 2ஆவதாக அமைந்திருக்கின்ற தீர்மானம், தமிழ் மக்கள் ஒரு தேசிய இனம் என்பதை ஏற்றுக்கொண்டால் தான் இலங்கை தீவின் பன்மை தேசிய பண்பு உறுதிப்படுத்தப்பட்டு இலங்கை தேசங்களின் ஒன்றியமாக அமைந்து பன்மை தேசிய அரசாக கட்டமைக்கப்படும் என்ற இடத்திலேயே அந்த பன்மை தேசிய அரசு என்பதற்கான ஆங்கிலம் புளூரிநேஷனல் ஸ்டேட். இதை இந்த இடத்தில் கொண்டு வர வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் இவர்கள் இதிலே குறிப்பிடுவதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. சிங்கள பௌத்த பேரினவாதம் இலங்கை சிங்கள நாடு, சிங்கள இனத்துக்குரிய நாடு, பௌத்த ஆகவு சட்டங்களுக்கு நாடு என்று 56ஆம் ஆண்டிலிருந்து 68 ஆண்டுகளாக தமிழர் இறைமை அளிப்பு அரசியல் கொள்கைகளை முன்னெடுத்து வருவதால் அதுக்கு எதிர்வினையாக அது ஒரு பன்மொழி பல பண்பாட்டு மக்கள் வாழ்கின்ற நாடு என்பதை வலியுறுத்துவதை கூறியிருக்கலாம். ஆனால் இதற்குள் இருக்கின்ற ஆபத்தான விஷயம் என்னென்றால், ஒரு குடம் பாலுக்கு ஒரு துளி விஷம் என்கின்ற மாதிரி இந்த புளூரிநேஷனல் ஸ்டேட் என்று சொல்லப்படுகின்ற இந்த பன்மை தேசிய அரசு என்பது பழங்குடி மக்கள் உடைய நிலத்தையும் அவர்களுடைய மனித வலுவையும் அவருடைய உழைப்பையும் சுரண்டிய மேற்குலக அரசுகள் அந்த மக்கள் சமீப காலமாக 80ஆம் ஆண்டுக்கு பிறகு குறிப்பாக பொலிவியாவை எடுத்தால் நாங்கள் பொலிவியா தான் இந்த பன்மை தேசிய அரசாக தன்னை வெளிப்படுத்திய ஒரு நாடு. அதே மாதிரியாக அது சூழ இருக்கிற ஈக்குவேட்டர் மற்றும் சிசிலி போன்ற பல நாடுகளும் இந்த தன்மை இருக்கின்றது. அந்த இடத்தில் இந்த பழங்குடி மக்களுடைய வாழ்வியல் உரிமைகளை பறித்தவர்களே அவர்கள் தங்களுடைய உரிமைகளுக்காக, அரசியல் உரிமைக்காக போராடுகின்ற பொழுது அதனை வழங்காது அவர்களுடைய தொழில் சார்ந்த வாழ்வை உறுதிப்படுத்த பார்ப்பது. அதாவது மண்ணுக்கு மேல் இருக்கின்ற இறைமையை மறுத்துவிட்டு அவர்கள் அந்த மண்ணிலே செய்கின்ற தொழிலுக்கான
ஒரு விதமான பாதுகாப்பை வழங்கி அவர்கள் அந்த வாழ்வை அவர்கள் வாழ்ந்து கொண்டு போவதற்கான ஒரு தன்மையை தோற்றுவிக்கிறது. இந்த தன்மை சிங்கள அரசாங்கமும் சிங்கள அரசாங்கத்துக்கு ஆதரவாக இருக்கின்ற பிராந்திய மேற்குலக வல்லாண்மைகளும் ஒருங்கிணைந்து தமிழர்களுக்குள் ஈழத்தமிழர் தேசிய நீக்கத்தையும் ஈழத்தமிழர் இறைமை நீக்கத்தையும் செய்வதற்கான ஒரு தளமாகவும் இருக்கின்றது. ஆகவே இது உண்மையிலே சட்டத்திறனிகள் கூட தான் கொண்டுவரப்பட்டிருக்கின்றது என்பது வெளிப்படையான உண்மை. ஏனென்றால் எங்களுடைய அரசியலில் இந்த சட்டத்திறனிகள் கூடத்தான் இந்த படித்து ஒரு ஜனநாயகம் என்பது உட்புகுத்தப்படுவது. இந்த சட்டத்திறனிகளுடைய பிரச்சனை என்னவென்றால், ஒரு நாட்டில் செய்யப்படுகின்ற அரசியல் சட்ட அமைப்பு மாற்றங்களை பொதுமைப்படுத்துவது. ஆனால் அந்த நாட்டுக்குரியது அது, அந்த மக்களுக்குரியது அது. அவ்விதமாக இல்லாமல் ஒரு நாட்டில் செய்யப்படுகின்ற அரசியல் சட்ட முறைமைகளை நாங்கள் ஜெனரலைஸ் பண்ணி எல்லா நாட்டுக்கும் முடியாத பொதுமைப்படுத்துகின்ற பொழுது மற்ற நாடுகளில் அது ஏற்புடையதாக இருக்காது. அதை பற்றி அவர் சிந்திப்பதில்லை. ஏனென்றால் இந்த சட்டத்திறனியாக இருப்பவர்கள் எல்லோருமே சட்டத்தை எழுத்தண்ணி படித்து அந்த சட்டத்தின் பின்னணியிலே மக்களுடைய வாழ்க்கையை மாற்றலாம் நினைப்பது. ஆகவேதான் கிருஷ்ணருடைய காலத்தில் இந்த பிரச்சனை இருந்தது. அவர் மிக தெளிவாக சொல்வார், அதாவது புதிய திராட்சை ரசத்தை பழைய சித்தைகளில் வாக்காதீர்கள், அப்படி வார்த்தால் அது சித்தைகளை வடிப்பத்தை வீணாகும் என்று சொல்லி பழமையை பேணிக்கொண்டு நிற்கின்ற ஒரு கட்டமைப்புக்குள் நாங்கள் புதுமையை ஏற்படுத்த முடியாதுன்னு சொன்ன அதே ஜேசுநாதர் தான் அடுத்த வரியில சொல்லுவார், சட்டத்துக்கு மனிதன் அல்ல, மனிதனுக்கு சட்டம் என்று. ஆகவே எங்கள மக்களுக்கான சட்டங்கள் கொண்டுவரப்படணுமே தவிர இன்னொரு நாட்டிலே அந்த நாட்டில் இருக்கின்ற மக்களை அடிமைத்துவப்படுத்துவார்கள். பொதுவாக சட்டங்கள் எல்லாமே அடிமைத்துவப்படுத்துகிற தன்மையில் தான் வரும். என்ற சட்டம் என்பதை ஒரு மனிதன் மேல் மேலாண்மை செய்து அவன் உடைய வாழ்வியலை தன்னுடைய அதிகாரத்தில் கட்டுப்படுத்துகின்ற ஒரு முயற்சி. ஆகவே அந்த தன்மை கூடாக இந்த ப்ளூரிநேஷனல் ஸ்டேட் என்பது பற்றி இந்த 21ஆம் தேதிக்கு பின்னர் இவர்கள் மீளவும் சிந்தித்து அது எப்படி வந்தது என்பதும் எங்களுக்கு தெரியும். ஏனென்றால் அமெரிக்காவிலும் ஆக்ஸ்போர்டிலும் படித்து சென்ற சில சட்டத்தரணிகள் இது கொண்டுவரப்பட்டிருக்கின்றது. என்றால் இது 80களில் தோற்றம் பெற்று பொலிவியாக்கான ஒரு தீர்வாக அது முன்வைக்கப்பட்ட பொழுது அதே தீர்வை எங்களுக்கும் தந்து எங்களுடைய இறமையை இல்லாமல் செய்து எங்களுடைய தேசியத்தன்மையை இல்லாமல் செய்து நாங்கள் அந்த நாட்டிலே வாழ்கின்ற ஒரு சமூகம் என்ற முறையில் அந்த சமூகம் அங்கு வாழ்வதற்கான தீர்வை கொண்டுவதற்கான முயற்சியை தான் செய்தார்கள். ஆகவே இது பற்றி பின்னர் சிந்திக்க வேண்டும் என்கின்ற அந்த எச்சரிக்கையும் நாங்கள் சொல்ல வேண்டியிருக்கின்றோம். இதற்காக இப்பொழுது இருக்கின்ற அந்த நிலம் சார்ந்த இந்த மக்கள் உரிமைப்பாடு சார்ந்த முயற்சிகளுக்கு நாங்கள் ஆதரவு விடக்கூடாது என்றால் எல்லா முயற்சிகளிலும் பலமும் இருக்கிறது, பலவீனம் இருக்கின்றது. அவை நாங்கள் ஒரு முயற்சியை பலத்தை முன்னெடுத்து அதை பலமானதாக மாற்றிக்கொண்டுதான் பிறகு அதில் இருக்கின்ற பலவீனங்களை களைய வேண்டுமே தவிர பலவீனங்களை நாங்கள் முன்னுக்கு கொண்டு வந்து அந்த பின்னணியிலே நாங்கள் பலத்தை உடைக்கக்கூடாது என்பது மிக முக்கியமான உண்மை. ஏனென்றால் மக்கள் ஒருங்கிணைகின்ற பொழுதுதான் அவர்கள் தேச மக்களாக மாற முடியும். அதுக்கு மக்களுடைய ஒருங்கிணைப்பு தான் கூட தான் மிக முக்கியம். தொல்காப்பியம் கூட உயர்த்திணை என்று சொல்லி, அதாவது உயர்வான ஒழுக்க முறைமை என்று சொல்வதையே உயர்நிலை என்பதால் மக்கள் சுற்று என்று சொல்லும். அதாவது மக்களாக நாங்கள் கூடி வாழ்கின்ற பண்பு தான் எங்களை மிருகங்களிலிருந்து பிரிக்கின்றது என்ற கருத்தை கூட தமிழ் கூறும். அவமான ஒரு நிலையிலே மக்களை ஒருமைப்படுத்துகின்ற ஒரு தேவைக்காகவும் நிலத்தினுடைய அந்த தன்மையை ஒருமைப்படுத்துகின்ற தேவைக்காகவும் நின்றிருக்கப்பட்டிருக்கின்ற பொது வேட்பாளருக்கு நாங்கள் எங்களாலான எல்லா முயற்சிகளையும் செய்து அந்த வாக்கள் எங்களுடைய இந்த தாயகம் தேசியம் தன்னாட்சியை இறைமை அடிப்படையில் நாங்கள் அமைப்பதற்கான ஒரு வித்து என்பதை நாங்கள் உறுதிப்படுத்திக் கொண்டு அதனத்திலே அந்த ஒற்றியாட்சியினுடைய எந்த அரசியலமைப்பாலும் தமிழர்கள் நியாயமான அரசியல் விருப்புகள் ஒருபோது நிறைவு செய்ய இயலாது என்ற 3வது தீர்மானம் உண்மையிலே அதுதான் உண்மை. ஒற்றியாட்சியில் எதுவுமே செய்ய முடியாது. இதை இந்த முறைதான் இவர்கள் தான் தெளிவாக கூறுகின்றார்கள். ஒற்றியாட்சிக்குள் சமஷ்டி என்று தமிழரசு கட்சி 1975ஆம் ஆண்டு தந்தை செல்நாயகர்கள் பாராளுமன்றத்தில் நான் இந்த பாராளுமன்ற முறையில் 25 ஆண்டுகளாக முயன்று எங்களால் நாங்களும் காலனித்துவத்திலிருந்து விடுதலை பெறுவதற்காக விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்டோம். அதன் பின்னர் இந்த 25 ஆண்டு காலமும் நீங்கள் கட்டமைத்த இந்த சிங்கள பெரும்பான்மை ஒற்றியாட்சி பாராளுமன்றமைக்குள் எங்களால் அதை பெற முடியவில்லை. ஆகவே நாங்கள் எங்களுடைய தன்னாட்சி அடிப்படையில் எங்களுடைய எதிர்காலத்தை அமைக்கின்றோம் என்று பிரகடனப்படுத்திய அந்த நிமிடத்திலேயே தமிழரசு கட்சி என்பது அதனுடைய வரலாற்றிலே முற்று பெற்று விட்டது. அதன் பின்னர் பாராளுமன்றத்தை பகிஷ்கரித்து வெளியே இருந்தார்கள்.
பின்னர் வந்து ஒரு சிலர் அதில் போய் நின்று கொண்டு நாங்கள் தமிழரசு கட்சி என்று வரை கூத்தெடுத்துக் கொண்டிருப்பது உண்மையான தமிழரசு கட்சி அல்ல. ஆகவே தமிழரசு கட்சியை விளக்குறது என்று சொல்கின்ற பொழுது தந்தை செல்வநாயகத்தை நீங்கள் வந்து தந்தை செல்வநாயகத்தின் கொள்கைக்கு எதிராக நடந்து அவருடைய முகத்திலே கரிபூசி அவருடைய கட்சியை இல்லாத பண்ணியிருக்கின்ற சூழலில் மீளவும் அந்த உணர்வுகளை கொண்டு வந்து நாங்கள் அவர்களை நினைவேந்தலிலே பின்பற்றி அவர்களுடைய லட்சியங்கள் நிறைவேற்ற எடுக்கின்ற முயற்சிகளை கொச்சைப்படுத்தாதீர்கள். இதை சுதந்திரன் மிக தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் சுதந்திரன் வந்து தலை சிறந்த சட்டத்திறன் என்பது எங்களுக்கு தெரியும். சட்டத்திறன் இல்லைங்கள். அப்படித்தான் இங்கு மேற்குலகத்தில் படித்துவிட்டு அங்கு போயிருக்கின்ற சட்டத்திறன் சொல்கின்றோம். சட்டத்தின் மூலமாக உங்களுடைய மூளை கழுவப்பட்டிருக்கின்றது. அந்த கழுவப்பட்ட தன்மையுடன் பேசாதீர்கள், மக்களிடத்திலிருந்து பேசுங்கள். எதுக்காக மாசேதிங்க தெளிவாக சின்ன விஷயம், கிராமத்துக்கு போங்கள், மக்களுடன் சேருங்கள், மக்களை பலப்படுத்துங்கள் சொன்னார். அதே மாதிரி தான் லெனின் வந்து மார்க்சிசத்தில் இருக்கத்தக்கதாக மார்க்சிசத்துக்கு எதிராக லெனிசத்தை கொண்டு வர வேண்டிய தேவை வந்தது இந்த சுய நிர்ணய உரிமை, தன்னாட்சி உரிமை என்பனவற்றை தெளிவுபடுத்துவதற்காகவே மக்களுடைய விடயத்தை மக்களிடம் விடுங்கள், மக்களிடமிருந்து வரட்டும். சாதாரண மக்களுக்குரியது அந்த மண். இதை குமாரி ஜெயவர்தனா கூட சிங்கள மக்களுக்கு இடையிலே விதமாக இந்த சட்டத்திறனி அரசியல்வாதிகள் வந்து சிங்கள மக்களையும் சிங்கள மண்ணையும் வேறுபடுத்தி கொழும்பு தலைமையை உருவாக்கி இலங்கையில் இருக்கின்ற தேச இனங்கள், குடிமக்கள் எல்லோருக்கும் எதிரான ஒரு சூழலை உருவாக்கி இருக்கிறார்கள். நிறைய ஆய்வுகளை செய்திருக்கின்றார்கள். ஆகவே உங்களுடைய தொழிலை செய்யுங்கள், உங்களுடைய தொழிலை விட்டு வெளியே வராதான். கடந்த எங்களுடைய ஆய்விலே போரியல் ஆய்வாளர் அரசு அவர்கள் மிக தெளிவாக சொன்னார். அதாவது ஒரு இறுதிய மாற்று நிபுணரை பிடித்து கட்டிடம் கட்ட சொல்லி சொல்லாதீர்கள், ஒரு கட்டிட பொறியியலாளர்களை பிடிச்சி இறுதிய மாற்று சத்திரத்தை செய்ய சொல்லி சொல்லாதீர்கள். நீங்கள் உங்கள் அளவில் இல்லைங்கள், அது உங்களுக்கு நன்றது, தேசத்துக்கு நன்மை என்பதை தான் வலியுறுத்துங்கள். அதே மாதிரி தான் இந்த விடயத்தில் தமிழ் மக்கள் தங்களுக்கு என்ன தீர்வு வேண்டும் என்று தாமை நிர்ணயிப்பதற்கு பொருத்தமான பன்னாட்டு ஏற்பாடுகளை கோருவதற்கு உறுத்துடையவர்கள். இந்த உறுத்துடையவர்கள் என்ற சொல்லி உரிமையுடையவர்கள் மாற்றப்பட வேண்டும். அது காலப்போக்கிலே உள்ளக தன்னாட்சி உரிமையிலே எவ்விதமாக இழக்கப்படுகிறது, எப்படி உள்ளக தன்னாட்சி உரிமையை பயன்படுத்தி மக்கள் தங்களுடைய அரசை கட்டமைக்க முடியாமல் இருக்கின்றார்கள் என்பதை வெளிப்படுத்தி தன்னாட்சி உள்ள மக்களாக நாங்கள் வாழ முடியாது செய்யப்பட்டது காலனித்துவத்துடைய விளைவு. ஆகவே அதிலிருந்து அனைத்துலக மன்றமாகிய ஐக்கிய நாடு சபை அதிலிருந்து மக்களை விடுவிப்பதற்கான தன்மையை கொண்டு வர வேண்டும் என்கின்ற அந்த உண்மைகளை பேசி வழிக தன்னாட்சி உரிமையை தெளிவுபடுத்தி பேசப்பட வேண்டும். ஆனால் இதெல்லாம் இந்த 22ஆம் தேதிக்கு பிறகு செய்யப்பட வேண்டிய விஷயம் என்றால் 22ஆம் தேதிக்கு போவதற்கான பல சிறந்த தன்மைகள் இந்த தேர்தல் கொள்கை வைக்கப்பட்டிருக்கிறது. அப்படித்தான் அடுத்த தமிழ் மக்களின் சுயநிர்ணய உரிமையின் அடிப்படையிலான அழகானது ஒன்றிணைந்து தற்போதைய வடக்கு கிழக்கு மாகாணங்களை எல்லையாக கொண்டு அமைய வேண்டும். குறித்த சுயநிர்ணய அலகுக்குள் முஸ்லிம் மக்கள் நியாயமான அரசியல் உரிமைகள் தொடர்பில் திறந்த மனதோடு பேச்சுவார்த்தை தமிழர்கள பொதுக்கட்டமைப்பு தயாராக உள்ளது என்கின்ற பொழுது தமிழர் தாயக நில ஒன்றிணைப்பையும் மக்கள் ஒருமைப்பாட்டையும் வலியுறுத்தும் தீர்மானம் முஸ்லிம்கள் விடயத்தில் நாம் அவர்களுக்கான அரசியல் உரிமையை வழங்குவோர் போன்ற நிலையில் பேசப்படுவதையும் 22 நாளுக்கு பின்னர் மீள் சிந்தனை செய்ய வேண்டும் என்று கேட்கின்றோம். ஏனென்றால் இலங்கையில் இரு தேச இனங்கள் தான் இருக்கின்றன. இறமையுள்ள இரு தேச இனங்களுடைய தன்மையை கொண்டதாகத்தான் அந்த நாடு இருந்தது. ஆனால் இன்று அந்த நிலை மாற்றப்பட்டு அங்கு வந்து பல்தேசியத்தன்மை இருக்கிற மாதிரி நாங்களே பேச வலிக்கின்றோம். பல்தேசியத்தன்மை கொண்டதல்ல எங்களுடைய பிரேசம். எங்களுடைய பிரேசம் வந்து இரு தேசங்களினுடைய ஒன்றிணைப்பு. இரு அரசுகளை கொண்டிருந்த சிங்கள அரசுகள், தமிழ் அரசுகள் என்ற இரு அரசுகளை ஒன்றிணைந்து பிரித்தானிய காலனித்துவத்தில் உருவாக்கப்பட்ட ஒன்று. ஆக அந்த பிரச்சனையில் வந்து நாங்கள் பாலான்னா இதை தெளிவாக சொல்லுவார். அதாவது நாங்கள் வரலாற்று தாயத்தை கொண்டிருக்கின்றோம், சிங்கள மக்களும் அங்கே வந்து அவர்களுக்கான தாயத்தை கொண்டிருக்கின்றார்கள். இந்த இடவெருமா சேர்ந்து எங்களுக்கு மக்கள் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற முஸ்லிம் மக்கள், மலையக மக்கள் ஆகியோருடைய அரசியல் உரிமைகளை நாங்கள் வந்து அவர்களுடைய விருப்பின்படி உறுதிப்படுத்த வேண்டும் என்பதுதான் இது. நாங்கள் ஒருங்கிணைந்து மக்கள் ஒருங்கிணைந்ததுக்கு பிற்பாடு பேசப்பட வேண்டிய விஷயங்கள். அதை இப்பொழுது பேசாதீர்கள். இப்பொழுது பேசியது முஸ்லிம் மக்களுக்கு மேல் நாங்கள் வந்து மேலாதிக்கம் செலுத்துவது மாதிரி அந்த ஒரு எண்ணத்தை ஏற்படுத்தாதீர்கள். அவர்களுக்கான தன்னாட்சி உரிமையை கேட்பதற்கான உரிமை அவர்களுக்கு இருக்கிறது. மலைய மக்களுக்கான தன்னாட்சி உரிமையை கேட்பதற்கான உரிமை அவர்களுக்கு இருக்கிறது. அவர்கள் அவற்றை செய்கின்ற காலங்களில் நாங்கள் அவர்களுக்கு பக்கத்தினையாக இருப்போம் என்ற அடிப்படையில் அடுத்தது அமைகின்றது. மலைய தமிழ் மக்களின் தனித்துவமான தேசிய இருப்பை நாம் அங்கீகரிக்கின்றோம். அந்த அடிப்படையில் அவர்களுக்கு நிரந்தர தீர்வு வழங்கப்பட வேண்டும். மேலும் உடனடி பிரச்சனைகளுக்கு அவர்கள் தொடர்ச்சியாக கோரி வரும் தீர்வுகள் வழங்கப்பட வேண்டும். இத்தீர்வுகளுக்கான போராட்டத்தில் தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்பானது மலைய தமிழர்களுடன் தோளோடு தோல் நிற்குமா? நாங்கள் தோளோடு தோல் நின்று நாங்கள் ஒரே இனத்தை சேர்ந்தவர்கள்.
என்கின்ற அந்த இனத்துவத்தன்மையை வெளிப்படுத்த வேண்டும் என்பதை சுட்டிக்காட்டியிருப்பது மிகவும் முக்கியமான ஒரு விடயம். ஈழத்தமிழுக்கு எதிராக ஸ்ரீலங்கா அரசு நடத்திய இனஅழிப்பு, போர்க்குற்றங்கள், மனித குலத்துக்கு எதிரான குற்றங்கள் யாவும் அங்கீகரிக்கப்பட்ட பன்னாட்டு நீதித்துறை கட்டமைப்பு கூடாக முழுமையாகவும் விசாரிக்கப்பட்டு பரிகார நீதி வழங்கப்படுவதுடன் இனஅழிப்பு செயற்பாடுகள் நிகழாமையை உறுதி செய்ய வேண்டும். இதுவரையிலுமான ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையின் தீர்மானங்களின் தொகுக்கப்பட்ட அனுபவமாக ஐக்கிய நாடுகள் பொதுச் செயலாளர் பொறுப்புக்கூறல் ஐக்கிய நாடுகள் பொதுச்சபையிடம் பாரப்படுத்துவதன் மூலம் இனஅழிப்புக்கு எதிரான பன்னாட்டு விசாரணைகளை அனைத்துலக குற்றவியல் நீதிமன்றங்களிலும் பாரப்படுத்த வேண்டும் என்கின்ற அடுத்த தீர்மானமும் அரசியல் மொழியில் மூலம் கட்டமைக்கப்பட வேண்டிய தேவை இருக்கின்றது. என்னன்னு சொன்னால், இதுவரை இந்த அனைத்துலக மட்டத்தில் அனைத்துலக நாடுகளுடன் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவை, மனித உரிமை ஆணைக்குழு மற்றும் அனைத்துலக செயற்பாடுகளுடன் இணைந்து எல்லோரையும் ஒருங்கிணைத்து இந்த தீர்மானத்துக்கான வலுவை அமைக்க வேண்டும் என்ற கருத்தை முன்வைக்கின்றோம். அதே போல அபிவிருத்தியின் பெயரால் மேற்கொள்ளப்படும் நிலப்பரப்பை தடுக்கவும், தமது வளங்கள் இனஅழிப்பின் ஒரு பகுதியாக சுடப்படுவதை தடுக்கவும், தமிழர் சமூகத்தின் தேசிய வளங்களை இயற்கையின் சமநிலையாத வகையில் வினைத்திறனுடன் பயன்படுத்தவுள்ள தற்சார்பு கட்டமைப்புகளை நாம் உருவாக்க வேண்டும் என்பது எங்களுடைய பொருளாதாரத்தையும் மக்களுடைய வாழ்வியலையும் பாதுகாப்பதற்கான மிக முக்கியமான ஒன்று. இங்கு முதலீட்டாளர்களுக்கும் புலம்பெயர் தமிழர்களுக்கும் அந்த மண்ணில் அவர்கள் முதலிட்டு மக்களை பாதுகாக்க நம்பிக்கை ஏற்படுத்தக்கூடிய வகையில் எங்களுடைய மண்ணினுடைய வளங்களும் அந்த வளங்களை நாங்கள் பயன்படுத்த வேண்டிய முறைகளும் தெளிவுபடுத்தப்பட வேண்டும் என்பதை சுட்டிக்காட்டியிருக்கின்றோம். அதே போல தமிழ்கடலில் தமிழ் மீனவர்களுடைய கடல் உரிமை உறுதி செய்யப்பட வேண்டும் என்ற பொழுது, கடல் இறைமை என்பது நில உரிமையுடன் சம்பந்தமான, நிலத்தின் மேல் இருக்கின்ற தண்ணிதான் கடல். நில உரிமை உறுதி செய்யப்படுகின்ற பொழுதுதான் கடல் உரிமை உறுதி செய்யப்படும் என்பது அடிப்படையான ஒன்று. அந்த வகையில் எங்களுடைய நில உரிமையை நாங்கள் தெளிவுபடுத்த வேண்டிய தேவை இருக்கின்றதை சுட்டிக்காட்டி, ஒரு நிரந்தர தீர்வை கண்டறிவதற்கு இடைப்பட்ட காலகட்டத்தில் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்ட கட்டமைக்கப்பட்ட இனஅழிப்பு நடவடிக்கை தடுக்கும் நோக்கத்தோடும் போரினால் பாதிக்கப்பட்ட தமிழ் மக்களுக்கென்று பன்னாட்டு சமூகத்தின் மேற்பார்வையில் விசேட இடைக்கால பாதுகாப்பு ஏற்பாடு ஒன்று உருவாக்கப்பட வேண்டும் சுட்டியிருக்கின்றார். இதைத்தான் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களும் கடந்த இந்த வருடத்தின் ஆரம்பத்திலே ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையில கூறினார். அதாவது, நாங்கள் காலனித்துவத்தால் எங்களுடைய தன்னாட்சி உரிமையை பயன்படுத்தி வாழ முடியாத ஒரு சூழல் இருக்கின்றோம். இது பிரித்தானியாவால் உருவாக்கப்பட்டது. ஆகவே இது அனைத்துலக பிரச்சனை. ஆகவே இது சர்வதேச மட்டத்தில் தீர்க்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தி இருக்கின்றார்கள். அதனை மேலும் தெளிவுபடுத்த வேண்டியதாக இருக்கின்றதை கூறியிருக்கின்றார். ஆகவே இந்த பொது கட்டமைப்பு தேர்தல் கொள்கை திரட்டு என்பது செய்யப்பட வேண்டிய பல விஷயங்களை பேசியிருக்கின்றது. அதை அனைத்துலக முறைமைகளுக்கு செய்ய வேண்டும் என்கின்ற வகையில் மொழியாட்சி இடம்பெற்றிருக்கின்றது. அதில் இருக்கக்கூடிய பலத்தையும் பலவீனங்களையும் நாங்கள் 21ஆம் தேதிக்கு பின்னர் எல்லோருமா பேசி எல்லோரையும் உள்ளடக்கி, தொனிப்பிலியவர்கள் சாமோருக்கு பிரித்தானிய பிரதமர் மதிப்புக்குரிய ஸ்டார்மோ அவர்களுக்கு கடந்த வாரத்திலே கூறியிருக்கின்றார், சிங்கப்பூர் கட்டமைக்கப்படுகின்ற பொழுது 6000 கட்டிடக் கலைஞர்கள் தான் அந்த சிங்கப்பூரை கட்டமைக்க அழைக்கப்பட்டாலே தவிர அரசியல்வாதிகளை தலையிடவில்லை என்று. அதாவது சொல்கின்ற விஷயம் என்னவென்றால், ஒரு செயலை நடைமுறைக்கு கொண்டு வருகின்ற பொழுது அதில் நிபுணத்துவம் பெற்றவர்கள் அந்த நிபுணத்துவத்தினூடாக தான் அதை கொண்டு வரலாம். அங்கு அரசியல் என்பதை வரக்கூடாது. ஆகவே அந்த துறை சார்ந்தவர்களும் நிபுணத்துவம் சார்ந்தவர்களும் இணைக்கப்பட்டு உலகளாவிய எங்களுடைய அறிவுப்புலமும் எங்களுடைய நிதிப்பலமும் எங்களுடைய தொழில்நுட்ப பலமும் எங்களுடைய நிபுணத்துவ பலமும் எங்களுடைய வர்த்தக பலமும் எல்லாம் ஒருங்கிணைக்கப்படுகின்ற பொழுதுதான் நாங்கள் தேசமாக எழுவோம். அதற்கான ஒரு முதல் அடியாக இந்த பொது வேட்பாளர் தன்மை இருக்கின்றது. ஆகவே இதில் நாங்கள் அளிக்கின்ற ஒவ்வொரு வாக்கும் நமக்கு நாமே அளிக்கின்ற வாக்காக அமையும் என்பதுதான் இந்த ஆசிரியர் தங்கத்தில் கருத்தாக இருக்கின்றது. தெளிவான பார்வை, மிகவும் சிறப்பாக இருந்தது மாஸ்டர். நமக்கு நாமே ஏன் வாக்களிக்க வேண்டும் என்ற கேள்விக்கு நீங்கள் பல விடயங்களை கொண்டு வந்து அதை தெளிவாக என்னுடைய உறவுகளுக்கு எடுத்து வந்தமைக்காக உறவுகள் சார்பாக நன்றியை கூறிக்கொண்டு, அரசவர்களை உங்களிடம் வருகின்றேன். இப்ப மாஸ்டர் கூறினார், எங்களுடைய மக்கள் ஒன்று திரண்டு ஒரு குடைக்கில் வர வேண்டும் என்று சிறப்பாக கூடியிருக்கின்ற இந்த நேரத்தில் அரிய சந்தர்ப்பம், அரியநேத்திரன் அவர்கள் அரசு தலைவருக்கான தேர்தலில் களமிறங்கி இருப்பது பார்த்தீர்கள். நேற்று திருகோணமலைக்கு அரியநேத்திரன் அவர்கள் சென்ற பொழுது மக்கள் திரண்டு அவரை கட்டி அணைத்து அவரோடு படம் எடுத்த காட்சிகள் எல்லாம் பார்க்கக்கூடிய இருந்தது. இங்கே மாஸ்டர் கூறியது, மக்கள் ஒருங்கிணைப்பது, ஒன்றாக எழுவது முக்கியம் என்பதை சிறப்பாக வெளிப்படுத்துகின்ற நேரத்தில் தமிழ் தரப்பிலிருந்து குழுக்கள், சுமந்திரன், டக்ளஸ், அங்கே சாணக்கியன் போன்றவர்கள் இந்த ஒருங்கிணைப்பு செய்வதற்கு இடையூறாக இருக்கிறார்களா? ஏனென்றால் அவர்கள் தமிழர்களுக்கே, தமிழ் தேசியத்துக்கே எதிரானவர்கள் என்றது அவர்களின் வரலாறு. அப்ப அந்த வரலாற்றை கொண்டவர்கள் தமிழர் ஒருங்கிணைவதை எவ்வாறு அனுமதிப்பார்கள் என்பது
இலகுவாக விளங்கிக் கொள்ளக்கூடியது ஒன்று. இப்ப எப்பவுமே அவர்கள் அதாவது இந்த இந்தியாவோ அல்லது இலங்கை அரசோ தமிழர் ஒருங்கிணைவதை கண்டு பதறுவது அல்லது அதை இல்லாது செய்வதற்கு எவ்வளவு முயற்சிக்கின்றனவோ அதே மாதிரியான ஒரு பங்கு இவர்களுக்கும் இருக்கின்றது. ஏனென்றால் தமிழர்கள் ஒருங்கிணைந்து தேசியமாக சிந்தித்து விட்டால் தமக்கு இருக்க இடம் இல்லாமல் போய்விடும் என்பது அவர்களின் வாதம். இப்ப திருகோணமலையை பொறுத்தவரையில் நீங்கள் கூறியது போல திருகோணமலையில் அமோக வரவேற்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. திருகோணமலை இந்த போரில் அதிகம் பாதிக்கப்பட்டது கிழக்கு மாகாணம். அதில் திருகோணமலையும் நிலச்சுரண்டலாக இருக்கலாம், இன்னும் அழிப்பாக இருக்கலாம். அங்குள்ள மக்களில் அதாவது புத்தர் கூறியது போல, அதாவது சாவு இல்லாத இடத்துல நீ ஒரு சுண்டு கடுகு வாங்கி கொண்டு வாண்டு கூறியது போல, அங்கும் அப்படித்தான் கிழக்கு மாகாணத்தில் எந்த ஒரு வீட்டிலும் ஏதோ ஒரு போரினால் பாதிக்கப்படாத குடும்பங்கள் இல்லை என்பதுதான் கூறல். இப்ப திருகோணமலைக்கு அவர் சென்ற போது, இப்ப திருகோணமலையை நீங்கள் பாருங்கள், கோதாசன் பொது வேட்பாளரை ஆதரிப்பதாக முன்னரே முடிவெடுத்து விட்டார். அங்குள்ள பிரதிநிதிகளிடம் அவ்வாறுதான். அதன் பிற்பாடு நாங்கள் இந்த வாரம் இந்த ஐரோப்பிய ஒன்றிய தேர்தல் குழுவினர் அவரை சந்தித்திருந்தார். தற்போது அதாவது சனிக்கிழமை கிடைத்த செய்தியின்படி ஆஸ்திரேலியா தூதரக அதிகாரிகளும் சென்று சந்தித்திருக்கிறார்கள். அவர்கள் அங்குள்ள நிலைமைகளையும் அங்கு நிலங்கள் எவ்வாறு பறிக்கப்படுகின்றது, எங்களுடைய நிலக்கு பிரச்சனைகள் தொடர்பாக எல்லாம் விரிவாக ஆராய்ந்திருக்கிறார்கள். அதாவது தமிழர்களுக்கு ஒரு நிழல் அரசு, ஒரு ஷேடோ கவர்மெண்ட் என்றதுதான் இதன் உள்ளக திட்டமாக இருக்கலாம். அப்ப அதை பலப்படுத்த பலர் இருக்கிறார்கள். நீங்கள் உங்களுக்கான ஒரு அதிகாரத்தை தட்டி விடுங்கள், வருவாங்கள் வேலை. ஏன்னா இது மல்டிபோல வேர்ல்ட். அப்ப ஒருத்தனுக்கு ஒருத்தன் எங்க அடிக்கலாம் விழுத்தலாம் தான் நிக்கிறாங்க. அப்ப ஆனால் அதுக்குரிய களம்தான் தேவை அவங்களுக்கு. இப்ப என்னன்னு சொன்னால், இப்ப பாருங்கள், சுமந்திரன் குழுவை சந்திப்பதை விட இப்போது கோதாசனை நோக்கித்தான் இந்த மேற்குலகத்தின் பார்வை திரும்பி இருக்கின்றது. ஐரோப்பிய ஒன்றிய தேர்தல் ஆணைக்குழு சந்திக்கிறது, ஆஸ்திரேலியா குழு சந்திக்கிறது, ஸ்வீடன் குழு கூட ஒரு தடவை யாழ்ப்பாணம் சென்று இந்த பொது வேட்பாளர் தொடர்பான பிரதிநிதிகளை சந்தித்து அது இன்னும் பலப்படும். இது ஒரு ஆரம்பம் தான், ஆரம்ப புள்ளி. இப்ப இதை நாங்கள் பெரிதாக எதிர்பார்க்கவும். ஆனா இதில் கூட நீங்கள் கூறியது போல உளவு மக்கள் ஒருங்கிணைந்தது ஒரு சிறப்பானது ஒன்று. இப்ப சஜித் பிரேமதாசா சொல்லுற, இப்ப தென்னிலங்கை ஆட்டம் கண்டு ஒன்று இருக்கிறது. இது இந்த பொது வேட்பாளரால் இரண்டால் தனியே சிங்கள மக்களுடைய வாக்கில் தங்கி நிற்க வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டு விடுமோ என்று அஞ்சுகிறார்கள். எனவேதான் சஜித் பிரேமதாசா கூறுகிறார், ரன்லை பொறுத்தவரையில் இறுதி நேரத்தில் அவர் அனுராவுடன் ஒரு டீலுக்கு போவார். ஏனென்றால் அவருக்கு டீல் போடுவது ஒரு பழக்கம் என்று. ஏனென்றால் சந்திரிகாவுடன் டீல் போட்டிருந்தார். பிறகு 2019ஆம் ஆண்டு தன்னை எதிர்த்து விழுத்துவதற்கு கோத்தாவோட ஒரு டீல் போட்டிருந்தார். பிறகு 2015ஆம் ஆண்டு மைத்திரியோட ஒரு டீல் போட்டிருந்தார். அப்படி அவருக்கு டீல் போடுவதில் எந்தவித தயக்கமும் இல்லை. எனவே அவர் டீல் போட்டு தன்னை விழுத்துவார். அப்ப இப்போ இறுதியில் சிங்கள தேசத்தை நோக்கி தள்ளப்பட்ட சிங்கள கட்சிகள் இப்போ தங்களுக்கு அடிச்சு பிறண்டு ஒரு தேர்தலை எதிர்கொள்ள வேண்டிய ஒரு நிலையை ஏற்படுத்தி இருக்கின்றது. இது ஒரு ஜனநாயகம். இது மீது சிங்கள இராணுவத்தையும் ஏவ முடியாது, அடக்குமுறையையும் செய்ய முடியாது. மற்றது என்னென்று சொன்னால், இது இந்த பொது சபை என்பது தொடர்பாக நாங்கள் பேசும்போது ஒன்றை கூறியிருந்தார்கள். அங்கு ஒரு தமிழர் பிரதேசங்களில் 5 பேர் 10 பேர் கூடி கலைப்பது கூட தடை. என்னென்னு சொன்னால், உண்மையில் இந்த பொது வேட்பாளர் அறிக்கையில் கூட போடப்பட்டிருந்தது ஒன்று. அதாவது இலங்கையின் மொத்த உற்பத்தியில் 40% படைத்துறைக்கு போகின்றது என்றால், இலங்கை பொருளாதாரத்தால் வீழ்ந்திருக்கின்றது, பொருளாதார நல பிரச்சனை இருக்கிறது என்று கூறினாலும் அவர்கள் அந்த படைத்துறைக்கான செலவுகளை குறைப்பதாக இல்லை. மற்ற அந்த அரச திணைக்களங்களுக்கான ஊழியர்களின் சம்பளங்களில் படைத்துறையினருக்கு செல்கின்ற சம்பளங்கள் அதிகம் என்றும் கூறுகிறார்கள். ஏன் என்று சொன்னால் அதைத்தான் கூறுகிறார்கள் என்றால், ஒரு பொது வழியில் தமிழ் மக்கள் ஒருங்கிணை ஒரு 4 பேர் ஒன்றாக சேர்ந்து கதைப்பதை கூட புலனாய்வுத்துறையினர் கண்டறிந்து அதற்கு அதை ஒரு விசாரணை என்று பேரில் அழைப்பது என்று அதை தடுப்பது என்ற நிலையில் இருக்கின்றது. ஆனால் இவ்வாறான சந்தர்ப்பங்களில் தான்
இந்த தேர்தல் வரும்போது அது இல்லாது சென்று நாங்கள் ஒருங்கிணைந்து கதைக்க முடியும், ஒன்றாக சேர்ந்து தமிழ் மக்கள் இயங்க முடியும் என்ற ஒரு நிலை. இப்ப பலர் கூறுகிறார்கள், இந்தியா சொல்கிறது ஒன்றாக வாருங்கள், அமெரிக்கா சொல்கிறது ஒன்றாக வாருங்கள் என்று. ஒன்றாக வருவதற்கு முதல் 4 பேர் கூடி கதைக்க வேண்டும். அதுக்கே அங்க சுதந்திரம் இல்லை. அப்ப 4 பேர் கதைக்க முடியாத இடத்துல நாங்கள் ஒன்றாச்சிடுறது. அப்ப இப்ப இந்த தேர்தலில் ஆவது நாங்கள் இந்த பிரச்சார மேடைகள் அல்லது மக்களுடன் சந்திப்புகளை மேற்கொண்டு நாங்கள் ஒருங்கிணையலாம் என்று கூட அங்கு கூறியிருந்தார். உங்களுக்கு தெரியும், இந்த பரந்துரையில் என்று நினைக்கிறேன் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் ஒரு கூட்டத்தை வைத்த போது அதற்கு 2 சிஐடியினர் ஊடுருவி அதில் ஒரு கலவரம் ஏற்பட்டு வழக்குகளாக மாறி அப்படி கூட எல்லாவற்றையும் கண்காணிக்கின்ற ஒரு நிலையில் தான் நாங்கள் இருக்கின்றோம். இது இந்த ஒருங்கிணைவு எங்களுக்கு ஒரு நான் கூறியது போல எங்களிடம் முதல் ஒரு பலமாக தமிழர்கள் ஒரு அதிகாரம் மிக்க சக்தி என்பதை நாங்கள் காட்டுவோமாக இருந்தால் ஆதரவுக்காரர்கள் நிறைய வரும். அப்ப அதனை பயன்படுத்துவதற்கு நாங்கள் எங்கள் ராஜதந்திரத்தை பயன்படுத்துவது சிறந்ததாக இருக்கு. சுருக்கம் மாஸ்டரிடம் செல்வதற்கு முன்னாக ஆதரவு அதிகரித்திருக்கின்ற நம்புகிறீர்களா? இந்த பொது வேட்பாளர்களூடாக நடக்கின்ற விடயங்கள், பேசப்படுகின்ற விடயங்களினூடாக தமிழ் மக்கள் ஒன்றிணைய வேண்டும் என்ற அந்த ஆதரவு பெருகி இருக்கின்ற நம்புகிறீர்களா? உண்மைதான். இப்ப புலம்பெயர் தேசத்திலும் சரி, இப்ப தாயகத்திலும் சரி அவ்வாறான ஆதரவுகள் அதிகரித்திருக்கின்றன. அங்கு அந்த அரசியல் கட்சிகள் தமது சுயநலங்களுக்காக இயங்குகின்ற சந்தர்ப்பத்தில் அங்கு ஒரு பொது சபை ஒன்று அமைக்க வேண்டும், அதனூடாக பொது கட்டமைப்பு அமைக்க வேண்டும் என்று அங்கு ஒரு ஏற்பட்டிருக்கின்ற இந்த மாற்றம் இப்போது புலம்பெயர் தேசங்களிலும் ஒலித்திருக்கின்றது. இங்கும் ஒரு பொது அமைப்புகளை உருவாக்கி தேசியம் சார்ந்து ஒரு தேசிய கொள்கையில் நாங்கள் இயங்க வேண்டும் என்ற ஒரு எண்ண கருவை இங்கேயும் விதைத்திருக்கின்றது. இது இந்த பொது கட்டமைப்பு என்பது அரசு தலைவர் தேர்தல் அதில் ஒரு ப்ராஜெக்டாகத்தான் பார்க்கிறார்கள். அது முடிந்த பிற்பாடு அது தொடர்ச்சியாக இயங்கும். அப்ப அது மக்களின் ஆதரவை திரட்டி பயணிக்கும் போது, கிராம மட்டத்திலிருந்து கட்டியமைக்கப்பட்டு ஆதரவை திரட்டி பயணிக்கும் போது அது எதிர்காலத்தில் அரசியலில் தலையிடாது, ஆனால் அரசியலை கட்டுப்படுத்தும். அப்ப அதுதான் அங்கு முக்கியமானது. இப்ப நீங்கள் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு தூதுவர்களும் வந்து கதைக்கும் போது ஒருவர் யாழ்ப்பாணம் ஒரு தூதுவர் வரார் என்றார், அவர் தனியாக அரசியல்வாதிகளை மட்டும் சந்திப்பதில்லை, மக்களின் பிரதிநிதிகள் என்றதுக்காக அவர்களை மட்டும் சந்தித்து விட்டு செல்வதில்லை. அவர் அரசியல்வாதியை சந்திக்கிறார், வர்த்தக சமூகத்தை சந்திக்கிறார், மத தலைவர்களை சந்திக்கிறார், பொது கட்டமைப்புகளையும் சந்திக்கிறார். அப்ப எங்களுக்கு அதாவது பொது கட்டமைப்புக்கும் அந்த உலக அரசியலில் ஒரு இடம் இருக்கின்றது. அந்த இடத்தை பயன்படுத்துவதற்கு ஒருங்கிணைகிறோம். அரசியல்வாதிகளால் முடியாததை இன்னொரு வழியால் செய்யலாம். இப்ப சந்தர்ப்பம் என்பது அரசியல்வாதிகளுக்கு மட்டும் வழங்கப்படுவதில்லை, ஏனைய தரப்புக்கும் வழங்கப்படுவது. அதை நாங்கள் சரியாக இதுவரையில் பயன்படுத்தவில்லை என்பதற்கு இப்போ இனி அதை பயன்படுத்துவதற்கான ஒரு அமைப்பாகத்தான் இந்த ஒருங்கிணைவை பார்க்கிறோம். இது அதனால்தான் இதுக்கு மிகப்பெரிய ஆதரவும் இருக்கின்றது. நீங்கள் கேட்டது போல இப்ப யாழ்ப்பாணத்திலாக இருக்கலாம், திருவண்ணாமலையிலாக இருக்கலாம், முல்லைத்தீவோ மன்னாரோ போகும் இடமெல்லாம் மக்களின் ஆதரவு மிக அதிகமாக இருக்கு. அற்புதம். எங்களுடைய நடத்தைகள் அவ்வாறு தான் இருக்க. ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கலி சரியாக நாங்கள் செயல்படுத்துவோமாக, காலத்தின் ஓட்டத்தில் செயல்படுவோமாக இருந்தால் ஆதரவு பெருகிக்கொண்டே வரும். எல்லோரும் கூறுகின்ற அடிக்கடி கூறுகின்ற மண், அந்த இறமை, சற்று முன்னதாக கூறினார் எதிர்காலத்தை நிர்ணயிக்கின்ற அவர்களுடைய உரிமை, இவற்றை அவர்கள் புரிய தொடங்கி இருக்கிறார்கள் பல ஆண்டுகளுக்கு என்பதைத்தான் வெளிக்காட்டுகிறது. மாஸ்டர், கேள்வி என்னவென்றால், தமிழ் பொது வேட்பாளர் களமிறங்கி இருப்பது சிங்கள அரசியல்வாதிகளுக்கு, சர்வதேச சில நாடுகளுக்கு தலையிடியை கொடுத்திருக்கின்ற எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. இங்கே என்னவென்றால், நீங்கள் கூறினீர்கள் பொது வேட்பாளருடைய தேர்தல் விஞ்ஞாபனம் அல்லது கொள்கை பிரகடனத்தை பற்றி கூறும் பொழுது வலிமைகளையும் வலியையும் அந்த தேர்தல் விஞ்ஞாபனம் பிரதிபலிக்கின்ற என்று நம்புகிறீர்களா? இது தமிழ் அரசியல் பரப்பில் சர்வதேச நாடுகளிலும் கூட எவ்வாறு பார்க்கப்படுகிறது? இது ஒரு முக்கியமான கேள்வி. இப்பொழுது அரசு அவர்கள் கூறிய அவருடைய பதிலிலிருந்தே இதை நான் தொடரலாம் நினைக்கின்றேன். அதாவது அரசு மிக முக்கியமான செய்தியை சொன்னார். திருவண்ணாமலை பகுதியிலிருந்து கிடைத்த ஆதரவை பற்றி மிக தெளிவாக எடுத்து விளக்கினார். இந்த திருவண்ணாமலை கடல் வளம் சார் பொருளாதாரத்தை கொண்டது. அதே போல கிளிநொச்சி நிலம் வளம் சார் பொருளாதாரத்தை கொண்டது. இப்பொழுது தமிழரசு கட்சிக்குள், தமிழரசு மத்திய குழுவில் இந்த பொது வேட்பாளர்களை ஆதரித்திருக்கின்ற மத்திய குழுவினுடைய உறுப்பினர்கள் திருவண்ணாமலையும் கிளிநொச்சியும் சேர்ந்தவர்கள் மட்டும்தான். மற்றவர்கள் இதில் ஈடுபடவில்லை. ஏனென்றால் இப்பொழுது
உடனடியாக நிலப்பரப்புக்கும் கடல் இழப்புக்கும் சென்று கொண்டிருப்பது திருவண்ணாமலையும் கிளிநொச்சி. அங்கே இருக்கின்ற மக்கள் தங்களுடைய அந்த எதிர்ப்பை எவ்விதமாக ஒரு அரசியலாக மாற்றுவது என்கின்ற ஒரு ஏக்கத்துக்கள் இருந்த பொழுது இந்த பொது வேட்பாளர் முறைமை என்பது அதனை நிறைவு செய்திருக்கின்றது. கண்ணுக்கு முன்னாலே தெரிகின்றது. மத்திய குழு உறுப்பினர்களில் கிளிநொச்சியை சேர்ந்தவர்களும் திருவண்ணாமலையை சேர்ந்தவர்களும் மட்டும்தான் வாக்களித்திருக்கின்றார். என்ன இன்றைய சமகால பிரச்சனை, அவர் உடனடியாக எதிர்கொள்கிற பிரச்சனை. நாளைக்கு தப்பித்தவரி ரணில் விக்ரமசிங்க ஆட்சிக்கு வருவாராக இருந்தால், அல்லது எந்த சிங்கள கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் ரணில் விக்ரமசிங்க அந்த சிங்கள அரசாங்கத்தினுடைய பொருளாதார ஆலோசகராக மீளவும் கட்டமைக்கப்படுவாராக இருந்தால், இந்த 2 தமிழர்களுடைய பகுதியில் சர்வதேச சந்தைப்படுத்தலுக்குள் தள்ளப்பட்டு தமிழர்கள் மீண்டு எழ முடியாதவாறு சிங்கள குடியேற்றத்துக்கு உள்ளாக்கப்படும் என்பது வெளிப்படையான ஒன்றாக இருக்கின்றது. ஆகவே அவர்கள் இப்பொழுது போராடுவதற்கு பொது வேட்பாளரை தூக்கி நிறுத்தி இருக்கின்றார். இந்த பொது வேட்பாளர் என்பது நீங்கள் கூறியவாறு மக்கள் தங்களுடைய வலிகளையும் தங்களுடைய வெறுமையையும் மீளவும் அரசியல் உருவாக்கி அதை ஒரு வலிமை கொண்ட ஒரு அரசியல் முன்னிலைப்படுத்துவதற்கான ஒரு முயற்சியாக அமைந்திருக்கின்றது. இதுதான் உடனடியாக சொல்லக்கூடிய விடை. இப்பொழுது பார்த்தாலும் கூட நான் ஏற்கனவே இந்த புளூரிநேஷனல் ஸ்டேட்டை பற்றி கூறினேன். இங்கு அசாஞ்ச் வெலிகலன் என்ற ஒரு சிங்கள ஆய்வாளர் 2015ஆம் ஆண்டு எடின்பரோவினுடைய ஸ்கூல் ஆஃப் லோ கான்ஸ்டிடியூஷனல் லோ என்ற அந்த துறைக்கு ஊடாக கான்ஸ்டிடியூஷனல் ஃபோர்மெண்ட் ரிஃபார்மிங் போஸ்ட் வார் ஸ்ரீலங்கா டுவர்ட் புளூரிநேஷனல் அண்டர்ஸ்டாண்டிங் என்கின்ற தலைப்பிலே ஒரு ஆய்வினை செய்தார். இந்த வெளிநாடுகளுக்கு கூப்பிட்டு தமிழர்கள் இருந்தாலும் சரி, சிங்களவர் இருந்தாலும் சரி, இந்த நாடுகள் புலமை பரிசுகளை கொடுத்து அல்லது பல்கலைக்கழக அனுமதிகளை கொடுத்து அவர்களுக்கு தங்களுடைய சிந்தனைகளை அவர்களுடைய சிந்தனைகளாக மாற்றி தாங்கள் அந்த நாட்டின் மேல் தங்களுடைய சிந்தனைகளை திணிக்கிறார்கள் என்று இல்லாமல் இவர்கள் மூலமாக அந்த சிந்தனைகளை அந்த நாட்டுக்குள் அந்த மக்களுடைய விருப்பம் என்ற வகையிலே திணிக்கின்ற ஒரு உத்தி கையாளப்பட்டு வருவது எல்லோருக்கும் தெரிந்த விடயம். இந்த விடயத்தில் தான் இப்ப பொது வேட்பாளர் நாங்கள் முன்னிறுத்துகின்ற பொழுது அங்கு சாதாரண மக்களும் பங்களிக்கக்கூடிய சந்தர்ப்பம் வருகின்றது. அந்த சாதாரண மக்களும் பங்களிக்கின்ற பொழுது இந்த படித்தோர் குழாத்தின் ஊடாக ஏற்படுகின்ற ஜனநாயக பலவீனம் அல்லது ஜனநாயக சிதறல் என்பது இல்லாமல் செய்வதற்கு இந்த பொது வேட்பாளர் முறைமை மிக முக்கியமானதாக அமைகின்றது. ஆனால் பொது வேட்பாளர் முறைமைக்குள்ளும் பல பலவீனங்கள் இருக்கும். ஏனென்றால் 81 சிவில் சமூகங்கள் ஒருங்கிணைக்கப்பட்டு 7 ஏற்கனவே ஈழத்தமிழ் அரசியல்வாதிகளை கொண்ட அரசியல் கட்சிகள் ஒருங்கிணைக்கப்பட்டு இதுவரை ஈழத்தமிழுடைய தாயகத்திலே ஒருங்கிணைக்கப்பட்டு மிகப்பெரிய ஒரு கூட்டமைப்பாக இது செயற்படுகின்றது. ஆகவே பல்குழுக்களங்கள் இருக்கின்ற பொழுது பல்வகையான சிந்தனைகள் இருக்கும். அதுவும் ஜனநாயகம். அந்த ஒவ்வொருடைய சிந்தனைகளையும் கேட்டு அதற்குள்ள எது சிறந்ததோ அதை முன்னெடுத்து மற்றவற்றை நாங்கள் புறந்தள்ளி போவதற்கான சக்தி உருவாக்கப்பட வேண்டும். அதான் ஜனநாயக விவாத மேடை என்பது, அல்லது பப்ளிக் ஸ்பியர், பொது கருத்துக்கூடம் என்பது. அந்த பொது கருத்துக்கூடத்தை கொண்டு வருவதற்கு ஊடகங்கள் துணை நிற்க வேண்டும். கல்வியாளர்களும் நிபுணத்துவர்களும் நிதிவளம் உள்ளவர்களும் வர்த்தக நுணுக்கங்கள் தெரிந்தவர்களும் ஒருங்கிணைய வேண்டும். அப்படி ஒருங்கிணைகின்ற பொழுதுதான் அது தேசமாக மாறும். ஆகவே ஒரே நேரத்தில் சமூகத்தை உருவாக்குவதற்கும் சமூகத்தை மீள்கட்ட எங்களுக்கு ஏற்கனவே எல்லாம் முடிந்து விட்டது. ஏற்கனவே எல்லாம் முடிந்து எங்களுடைய தெளிந்த முடிவாக 1975ஆம் ஆண்டு ஸ்ரீலங்கா பாராளுமன்றத்திலிருந்து விலகி தன்னாட்சி பிரகடனம் வெளிப்படுத்தப்பட்டு 76 அல்லது வட்டுக்கோட்டை தீர்மானமாக்கப்பட்டு 77 மீளம் என்று குடியொப்பமாக மக்கள் ஆணையாக வெளிப்படுத்தப்பட்டது. ஆனால் அதனை சர்வதேச உலக ஏற்றுக்கொள்ளாத ஒரு நிலையை பயன்படுத்தி தாங்கள் தான் எங்களுடைய இறமையாளர்களுடைய பின்னணியிலே ஸ்ரீலங்கா அரசாங்கம் இன்று வரை செய்து கொண்டு வருகின்ற இன அழிப்பு, இனப்படுகொலை, இனத்துடைப்பு, பண்பாட்டு இன அழிப்பு அவங்களுக்கு தெரியும். ஆகவே அதற்கு எதிர்வினையாக அதற்குள் நுழைந்து
இப்ப கருந்தடி தாக்குதல் செய்யற மாதிரி உள்ளுக்குள் அரசியலுக்குள் நுழைந்து அரசியலை மாற்றி அமைக்க வேண்டிய தேவையும் ஏற்பட்டிருக்கின்றது. அந்த வகையில் தான் பார்க்க வேண்டும். ஆகவே இதை ஒரு எங்களுக்குள் நாங்கள் பிரிவினரை வளர்த்துக் கொள்ளாது எல்லாருக்கும் ஒரு இலக்கு தான் இருக்கின்றது. எங்களுடைய மண் பாதுகாக்கப்பட வேண்டும், மக்கள் வாழ வேண்டும். இந்த இலக்கிலிருந்து யாராவது உங்களுக்கு அந்த எண்ணம் இல்லை என்று சொன்னால் நீங்கள் இன்னொரு நாட்டினுடைய அல்லது இன்னொரு அரசாங்கத்தினுடைய முகவர்களாக இருக்கின்றீர்கள் என்பதும் வெளிப்படையான உண்மை. அவை அதை விட்டுவிட்டு செயற்படுங்க. அதே மாதிரி தான் விடுதலை போராட்டம் என்பது ஒரு இலக்கு நோக்கி போகின்ற நிலை. அந்த நேரத்தில் அந்த இலக்கு நோக்கி எல்லா வளங்களும் கட்டமைக்கப்பட வேண்டும், எல்லா முறைமைகளும் ஒருங்கிணைக்கப்பட வேண்டும். அப்பொழுதுதான் அந்த இலக்கை நாங்கள் அடைவோம். ஆனால் அந்த நிலை பின்னடைந்திருக்கின்ற ஒரு நிலையில் ஜனநாயகத்துக்கு ஊடாக போகின்ற பொழுது எல்லாரையும் உள்ளடக்கி பயணிக்க வேண்டிய ஒரு தேவை தேசத்துக்கு இருக்கின்றது. ஆகவே இதை இந்த போராட்டக்களத்தில் நின்றவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது போராட்டக்களம் அங்கு இல்லை, ஜனநாயக களம் தான் இருக்கின்றது. ஜனநாயக களத்தின் ஊடாக மக்களுடைய கருத்தியல் போராட்டம் நடந்து கொண்டிருக்கின்றது. அந்த கருத்தியல் போராட்டம் பலப்படுகின்ற பொழுது மண்ணுடைய சமூகம் மூலமும் பலப்படும், மண்ணுடைய பொருளாதாரம் மூலம் கட்டமைக்கப்படும், மண்ணுடைய அரசியல் திரும்பவும் கட்டமைக்கப்படும். அப்படி கட்டமைக்கப்படும் ஆன்மீகமும் மாற்றப்படும். இந்த ஆன்மீகத்தால் எனக்கு சிக்கல் வருகிறது. ஆகவேதான் சமூக பொருளாதார அரசியல் விடுதலை, ஆன்மீக விடுதலை என்பது கருத்தியல் மாற்றத்துக்குள்ளாக வாரது. அந்த கருத்தியல் மாற்றம் மக்களை உள்வாங்கி அவர்களுக்கான அதை கேட்டு அதில் இருக்கக்கூடிய குறைபாடுகளை மீள நாங்கள் சொல்லி முன்னெடுத்த வேண்டிய ஒன்றாக இருக்கிறது என்பதுதான் இந்த பொது வேட்பாளர் தெரிவுண்டாக விளங்கிக் கொள்ள வேண்டிய ஒன்றாக இருக்கின்றது. சிறப்பு மாஸ்டர். போராட்டத்தில் இன்னும் ஒரு வடிவம், இந்த தமிழ் பொது வேட்பாளரை நிறுத்தி ஒன்றிணைந்து வாக்களிப்பது போராட்டத்தின் இன்னும் ஒரு வடிவம், ஜனநாயக வழி போராட்டம். நாங்கள் கடந்த ஆசிய தலைங்கத்தில் தியாக தெளிவன மாதத்தில் ஈழத்தமிழமைக்காக தேச மக்கள் போராட இரு ஜனநாயக களங்கள் என்று சொன்னோம். அதே போலதான் இப்பொழுது ஆரம்பமாக இருக்கின்ற ஐக்கிய நாடு சபையினுடைய தொடர் கூட்டங்களில் முதல் நாளே எங்களுடைய பிரச்சனை எடுக்கப்பட்டதை பார்த்திருக்கிறோம். அதாவது அங்கு முக்கியத்துவப்படுத்தப்பட்டிருக்கின்றது எங்களுடைய பிரச்சனை. அங்கு நாங்கள் ஒன்றிணைந்து ஒருமைப்பாட்டிலும் செயற்பட வேண்டிய தேவை இருக்கின்றது என்பதை வலியுறுத்துகின்றோம். நாங்கள் நிகழ்ச்சி என்று கொண்டு வரப்போன்றோம். அரசு நிறைவாக இலங்கை தீவில் அரசு தலைவருக்கான தேர்தலில் 4 பேரில் ஒருவர் அங்கு அரசு தலைவராக வரப்போகின்றார். அனுராவின் அச்சுறுத்தல் பேச்சு யாழ்ப்பாணத்தில் நடந்த கூட்டத்தில் மாஸ்டர் அதை சுட்டிக்காட்டியிருந்தார். சில தமிழ் மக்களை பொறுத்த மட்டில் அனுராவுக்கு என்றால் இவர்கள் ஏற்கனவே எங்களை ஆண்டார்கள், எங்களுக்கு தொடர்ச்சியாக இன்னல்களை தருகிறார்கள், எந்த ஒரு விடிவும் தரப்போவதில்லை என்ற விடயங்கள் அவர்கள் வாயிலாக வெளிப்படுத்தி வந்திருக்கிறார்கள். இவ்வாறு இருக்கின்ற இந்த நேரத்தில் அனுரகுமார திசாநாயக்கா வருவது, அவருக்கு சந்தர்ப்பத்தை கொடுப்பது நேர்மறையான ஒரு விடயமாக பார்க்கிறோம் என்று ஒரு சிலர் கூறியதை நான் கேட்டிருக்கிறேன். இதை நீங்கள் எவ்வாறு பார்க்கிறீர்கள்? தென்னிலங்கையை பொறுத்தவரையில் எல்லா கட்சிகளும் இனவாத கட்சிகள் தான். இப்ப கோத்தபாயாவுக்கு ரணிலுக்கும் என்ன வித்தியாசம் என்று சொன்னால், ஒருத்தர் நேரடியாக அடிப்பார், ஒருத்தர் மறைமுகமாக அடிப்பார், அவ்வளவுதான். எனவேதான் தமிழ் மக்களை பொறுத்தவரையில் இப்ப ரணிலையும் ஒன்றாகத்தான் பார்க்கிறார்கள், சஜித்தையும் ஒன்றாகத்தான் பார்க்கிறார்கள், அனுரகுமார திசாநாயக்காவையும் ஒன்றாகத்தான் பார்க்கிறார்கள். ஏனென்றால் இந்த 46 வருட கால அரசு தலைவர் முறைமை, 75 வருட கால இந்த இலங்கையின் ஆட்சி என்பன தமிழர்களுக்கு உணர்த்திய பாடம். அது எல்லோரும் அதே ஒரு நிலைமை. இப்போது இது சிங்கள கட்சிகளை பொறுத்தவரையில் தனியாக தமிழர்கள் மீதான தாக்குதல் இல்லை. சிங்கள கட்சிகள் தங்களுக்குள் அடிபட்ட வரலாறுகளும் இருக்கின்றது. 71ஆம் ஆண்டு கலவரத்தை எடுத்துக்கலாம். அதன் பிறகு 88ஆம் ஆண்டு 89ஆம் ஆண்டு ஜேவிபியின் நிலைமையை பார்க்கலாம். ஜேவிபி ஒரு எச்சரிக்கையை விடுத்திருக்கிறது என்று சொன்னார். ஏன் அதாவது தெற்கில் இருந்து ஒருவர் கூறுகிறார், ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர், ரணில் விக்ரமசிங்கா அரசு தலைவராக வராது விட்டால் வரும் அரசு 2 வருடங்களில் மாறும் என்று கூறுகிறது. இப்ப இது அங்கு தென்னிலங்கையில் எந்த அரசு இருக்க போகிறது, இல்லாமல் இருக்க போகிறது என்றதை சிங்கள மக்கள் தீர்மானிக்க முடியாது. அதை தீர்மானிக்க வேண்டியவர்கள் அங்கு இருக்கிறார்கள். அங்கு தூதுவர் ஆலயங்களாக இருக்கிறார்கள், அல்லது பிரதிநிதிகளாக இருக்கிறார்கள். என்று சொன்னால் கூறுவார்கள் என்றால், முந்தித்தான் காலனித்துவம் என்ற போர்வையில் அவர்கள் நேரடியாக படைகளை கொண்டு வந்து இறக்கி ஆட்சியை செய்தார்கள். இப்போ அப்படி இல்லை. காலனித்துவம் என்றால் அங்கிருக்கிற தூதரகங்கள், அனைத்துலக நாணய நிதியம், ட்விட்டர், பேஸ்புக், இதுகள் தான் அந்த பணியை இப்போது ஸ்திரம்பட செய்து கொண்டிருக்கிறார்கள். எந்த நாட்டிலும் எங்கும் அவர்கள் தான் ஆட்சியை மாற்றுவார்கள். இப்போ இலான் மஸ்க் இந்த ட்விட்டரை தூக்கி பார்த்தீர்கள் என்று சொன்னால், அவர் வெனிசுலாவையும் பிரேசிலையும் குறிவைத்துத்தான் தாக்கிக் கொண்டே இருக்கிறார். பிரேசிலில் ஒரு ஜனநாயக ஆட்சி இல்லை என்பது இலான் மஸ்கின் தியரி. அவர் நிறுவி இருக்கிறார். அவற்ற பணி என்னவோ, அவற்ற பணி என்னென்றால் கார் தயாரிக்கிறது.
ஆனால் இப்ப அவர் செய்கிற வேலை என்னென்றால் பிரேசில்ல ஆட்சியை மாற்றுவது. அப்ப இதுதான் நடந்து கொண்டிருக்கிற. அப்ப இதே போன்ற ஒரு நிலை சிங்கள தேசம் சந்திக்கும். அப்ப ஆட்சி மாறும் என்று சொன்னால் ஏவிபியை மீண்டும் வன்முறைக்கு தள்ளினாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. உங்களுக்கு தெரியும், சில காலத்துக்கு முன்னர் பிராந்திய நாடு ஒன்று அடியாட்களுக்கு ஆயுத குழுவை தேடிக்கொண்டு தெரிந்ததும் ஏவத்னாவின் காலத்தில் தான் இந்திய ராணுவம் இலங்கைக்கு வந்து இறங்கியது. அப்ப ஏவத்னாவின் வழி ஏனென்று சொன்னால் ஏவத்னாவை பொறுத்தவரையில் திறந்த பொருளாதார கொள்கையை கொண்டது மட்டுமல்லாது மேற்குலகம் சார்ந்ததாகத்தான் இந்தியா பார்த்தது. ஏவத்னாவின் வளர்ப்பு பிள்ளைதான் ரணில் விக்ரமசிங்க. அப்ப ஏவத்னா இப்ப ஸ்ரீமாவின் காலத்துல இந்திய ராணுவம் இந்தியா பதற்றம் இல்லாமல் தான் இருந்தது. ஜூலை கலவரம் ஜூலை கலவரத்தின் பின்னர் இரகசியமாக வந்து, அதாவது ஃபீவலுக்காக வந்து இறங்கிய அமெரிக்க விமானம் என்று கூறி அமெரிக்க விமானத்தில் இரகசியமாக வந்து சென்றவர் தான் அப்போதைய அமெரிக்காவின் பாதுகாப்பு செயலாளர் ஏஆருடன் தேநீர் அருந்திவிட்டு சென்றதுதான் இந்தியா பேட்சாக தமிழ் போராளிகளுக்கு பயிற்சி கொடுக்க ஆரம்பித்தது 83க்கு பின்னர். ஆனா அது தனது பிராந்திய நலனுக்காக. அப்ப அன்றிலிருந்து ஏஆரின் கையால் வளர்ந்தவர் தான் ரணில். எனவேதான் ரணிலை கண்டு இந்தியா அஞ்சுகின்றது. ரணிலை அகற்ற வேண்டும் என்று இப்போது நேரடியாகவே சஜித்தை நோக்கி திரும்புகின்றது. ஆனால் இந்தியாவுக்கும் அங்க தெரிவுகள் இல்லை. இப்ப சஜித்தை பொறுத்தவரையிலும் இந்தியாவுக்கு ஆதரவானவர் என்று 100% ஆதரவானவர் இல்லை. ஏனென்றால் 1987 இந்திய விமானம் உணவு பொதிகளை போட்ட போது கொழும்பில் இருக்கிற இந்திய தூதரகத்தின் மீது ஹெலிகாப்டரில் அரிசியை போட வலிக்கிட்டவர் தான் சஜித்தின் தந்தையார். அப்ப சஜித்தின் தந்தையார் தான் இந்திய ராணுவத்தை அகற்றியதுக்கு மிக பிரதான காரணம். ஏவிபியும் அதே நிலைமைதான். 88 இந்திய ராணுவத்தை வெளியேற்றுவதற்காக பல ஆயிரம் சிங்கள இளைஞர்களை கொன்றொழித்ததுதான் ஏவிபி. ஏவிபியின் ஒரு போராட்டமும் இந்திய ராணுவம் வெளியேறியதற்கு காரணம். 71 ஏவிபியை சுட்டு தள்ளத்தான் இந்திய ராணுவம் வந்து இறங்கியது. அப்ப இப்ப 3 தரப்பும், இப்ப நமால் பிரச்சனை இல்லை, ஆனா நாமல் வெல்வதற்குரிய சாத்தியக்கூறு இல்லை. இப்ப 3 தரப்பும் இந்தியாவுக்கு அனுகூலமானது இல்லை. ஆனால் கெட்டதில் ஒரு நல்லதை தெரிவு செய்ய வேண்டிய நிலையில் இந்தியா இருக்கின்றது. இந்த கெட்டவர் 3 கெட்டவர்கள் வந்திருக்காரு, அதுல யார் கொஞ்சம் நல்லவனா இருக்கிறான் என்ற நிலையில் இப்ப இந்தியா இருக்கின்றது. அப்ப இவ்வாறான நிலையில் அங்கு ஒரு நீங்கள் கேட்டது போல வருகின்ற அரசு தலைவர் கூட நிம்மதியாக இருப்பார் என்று சொல்ல முடியாது. உண்மையில் யோசிச்சு பார்க்கல. இப்ப நான் அங்கு அரசு தலைவராக அப்படி ஒரு நிலையில் என்னை நிறுத்தியிருந்தால் நான் நாட்டை விட்டு எப்பயோ தப்பி ஓடி இருப்பேன். யாரும் அங்கு இனிமேல் நிம்மதியாக இருக்க முடியாது என்பதுதான் தெளிவானது. பிசாசு வந்தானே எல்லாம் ஒன்றுதான் என்று சொல்லுவீர்கள். அரசு கூறிய ஒரு முக்கிய விஷயத்தை சுருக்கமாக சொல்ல வேண்டியிருக்கின்றது. அவர் சிவில் சமூகத்தை பற்றி இப்ப தெளிவுபடுத்தினார். அதாவது சிவில் சமூகம் என்பது அரசியல் பதவிகளிலோ அல்லது பொருளாதார கட்டமைப்புகளுக்கோ பங்கு பெற்றாது அந்த அரசியலை, அந்த பொருளாதாரத்தை நெறிப்படுத்துகின்ற மக்களினுடைய ஆற்றல் தொகுதி தான் இந்த சிவில் சமூகம் என்பது. அவை சிவில் சமூகம் 81 பேர் சேர்ந்து நிற்பதுதான் அந்த பொது வேட்பாளர்களுக்கான அந்த பலமாக இருப்பது. அதே நேரத்திலே அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளுக்கு ஊடாக பயணிக்க வேண்டும் என்ற பின்னணியே 7 அரசியல் கட்சிகளையும் சேர்த்து செயற்படுவது என்பது வேறு விடயம். அவை இவற்றை தெரிந்து கொள்வதற்கு இந்த சிவில் சமூகம் என்பதை அரசு தெளிவாக சொன்னார். அதாவது இந்த சிவில் சமூகம் என்பது அரசியலுக்குள் நேரடியாக பதவிகளையோ பொருளாதாரத்துக்குள் நேரடியாக தங்களுக்கான நலன்களையோ பெறாத மக்களுடைய தொகுதி. அந்த தொகுதி தான் அந்த மக்களுக்கான தொகுதியாக நாங்கள் பார்க்கிறோம் ஒன்று. அதே நேரத்திலே இந்த புளூரிநேஷனல் ஸ்டேட்டை பற்றி எடுத்து எச்சரிக்க வேண்டும் என்று சொல்லி எனக்கு அலைபேசி வழியாக வற்புறுத்தியவர் எங்களுடைய மூத்த ஆய்வாளர் இதயச்சந்திரன் அவர்கள். அவர்களையும் நாங்கள் அழைத்து ஒரு நாளைக்கு இந்த புளூரிநேஷனல் ஸ்டேட்டை பற்றிய பின்னணியை பற்றி பேச வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது என்பதை இந்த இடத்தில் வெளிப்படுத்திக் கொண்டு உங்களிடம் விட வருகிறேன். நன்றி மாஸ்டர். அரசர், நீங்கள் காலனித்துவ அவர்களுடைய நடத்தைகள் தொடர்பாக கூறும் பொழுது அந்த பட்டியலில் ஒன்றை விட்டு விட்டீர்கள். ஒட்டுக்குழுக்களையும் நீங்கள் சேர்த்திருக்க வேண்டும், விட்டு விட்டீர்கள். பரவாயில்லை, இருந்தாலும் கூட இன்றைய இலக்கின் சிந்தனை நிகழ்ச்சியில் இணைந்து சிறப்பாக உயிரோடை தமிழ் உறவுகளுக்கு நிறைய விடயங்களை இங்கே உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்ததற்காக தமிழ் அறிஞர் மூத்த ஆய்வாளர் ஃபட்டிமார் மாஸ்டர் அவர்களுக்கும் போரியல் ஆய்வாளர் அரசு அவர்களுக்கும் நன்றி கூறிக்கொண்டு தனஞானி இந்த நிகழ்ச்சியை நிறைவு கொண்டு வருகின்றேன். நன்றி, வணக்கம் மாஸ்டர். நன்றி, வணக்கம் அரசு அவர்களே. நன்றி, வணக்கம்.